ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடத்துவாங்க, அதுக்கான அறிவிப்பை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நேற்றைய தினத்தில் டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான அறிவிப்பை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மொத்தம் 150 மதிப்பெண்கள் இருக்கு. இதுல சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மூணுமே கம்பல்சரி. பிஎட் டிகிரியை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பாத்தீங்கன்னா பணியில் அமர முடியும். இது எல்லாம் தாண்டி டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2, பிஓ எக்ஸாம், பிஜி டெரிப் எக்ஸாம் இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பா இணைய வழி முறையில் ஆன்லைன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடத்துவாங்க, அதுக்கான அறிவிப்பை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நேற்றைய தினத்தில் டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான அறிவிப்பை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பேப்பர் 1க்கு என்ன கல்வி தகுதி, என்ன சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பேப்பர் 2க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன சிலபஸ், எப்படி படிக்கணும், இந்த எக்ஸாமில் எவ்வளவு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட் எக்ஸாமில் பேப்பர் 2க்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, அது மட்டும் இல்லாமல் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 2க்கு தகுதி உடையவர். அதே மாதிரி நீங்க பிஇ பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு தகுதி உடையவர். இப்போ இந்த எக்ஸாம்ல நம்ம தகுதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமா நியமன ஆணையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. டெட் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், இந்த எக்ஸாம்ல நீங்க எலிஜிபிள் மட்டும்தான் ஆக முடியும். இந்த எலிஜிபிளை வச்சு அடுத்த கட்டமா நியமன தேர்வுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் நீங்க ஒரு அரசு இடைநிலை ஆசிரியரா பட்டதாரி ஆசிரியரா பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த பேப்பர் 2க்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 150 மதிப்பெண்கள் இருக்கு. இதுல சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மூணுமே கம்பல்சரி. அது மட்டும் இல்லாம நீங்க ஆர்ட்ஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்க, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், அப்புறம் பிஏ ஹிஸ்டரி இந்த மாதிரி சம்திங் பாடமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சோசியல் சயின்ஸை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸை கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஒரு பிஇ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்க இருக்கும்போது நீங்க கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோசியல் சயின்ஸ் நீங்க எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் பேப்பர் 2க்கு நம்முடைய அகாடமி சார்பாக கான்டாக்ட் பண்ண போறோம். இப்போ இந்த பேப்பர் 2ல நம்ம எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா தகுதி அடைய முடியும் அப்படின்னா நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 90 மதிப்பெண்களுக்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணும்போது தகுதி அடையலாம். அதே மாதிரி பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஐ இந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க 82 மதிப்பெண்களுக்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணும்போது தகுதி அடையலாம். அதே மாதிரி நீங்க ஒரு எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 60 மதிப்பெண்களுக்கு மேல 60 மதிப்பெண்களுக்கு மேல ஸ்கோர் பண்ணும்போது தகுதி உடையவர். ஓகேவா? ஸோ இந்த தகுதி சான்றிதழை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வச்சு அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய நியமனத்திற்கு போட்டி போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த சிலபஸ் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே பேப்பர் 2க்கு டெட் பேப்பர் 2க்கு நம்ம அகாடமி சார்பாக கான்டாக்ட் பண்றோம். ஸோ நீங்க ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட், பிஇ பிளஸ் பிஎட் படிச்சிருக்கீங்க, இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா தாராளமா அட்டெம்ப்ட் கொடுங்க. நிறைய பேர் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு குரூப் 4 எக்ஸாம், பிசி எக்ஸாம், எஸ் எக்ஸாமுக்கு முட்டி மோதி நின்றுட்டு இருப்பீங்க. பட் நீங்க படிச்ச பிஎட் டிகிரியை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பார்த்தீங்கன்னா பணியில் அமர முடியும். இதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு கல்வி அலுவலராகணும் அப்படின்னு கனவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி போர்டு பிஓ எக்ஸாமும் கான்டாக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு டிகிரி நீங்க பிஎட் படிச்சீங்க அப்படின்னா தகுதி உடையவர் தாராளமா அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். அடுத்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுமே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அப்போ டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2, பிஓ எக்ஸாம்,
பிஜி டைரக்ட் எக்ஸாம், இந்த மாதிரி பல்வேறு போட்டித் தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக இணைய வழி முறையில் வந்து ஆன்லைன் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இணையவழி முறையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்முடைய அகாடமியை யூஸ் பண்ணி தாராளமாக இந்த பேப்பர் 1 பாஸ் பண்ண முடியும், பேப்பர் 2மே வந்து பாஸ் பண்ண முடியும், பிஓ எக்ஸாமும் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து தாராளமாக வந்து படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க, பேப்பர் 2க்கு வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெற முடியும். ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2க்கு யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பிஎட் படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.